இது சொன்னா சேப்பு புதுக்கொண்டா பாருங்க, கோழிக்கூடு பூசியது உடம்பே நூலாது. 1.5 அடி 2 அடி வீதி 4 அடி நீளம். இதுக்குள்ளே எனக்கு கையும் போகாது காலம் போகாது. சிமெண்ட் பாரு ஊற்றி சிமெண்ட் பாரு காஞ்சாச்சு. நான் என்ன எப்படி வேலை செய்வேன்னு எனக்கும் தெரியல. அதான் கேன் மாதிரி விழுலையா? கேன் மாதிரி விழுலையா? இப்பல புரியுது. இந்த கேன் மாதிரி விழுலையா? ஆடிட்டு இருக்குது வை. அப்படியா? பாருங்க, 4 அடி நீளம் 2 அடி 1 அடி மேலே நீளம். இது எப்படி இந்த பூசான்னு பாருங்கள். கொத்தனார் அந்த கொத்தனார் பூச முடியாதுன்ட்டு மேலே லாப்ட்டு வைக்கிற கொத்தனார் லாப்ட்டை வச்சுட்டு போயிட்டார். அடுத்து இன்னொரு ஆள் வரும்போது என்னால் பூச முடியாட்டார். அடுத்து இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், அந்த பாருங்கள், மேலே லாப்ட்டு இருக்குது. எப்படி பூசுறான்னு பாருங்கள். அவருக்குள்ளே போகிறதுக்கு உடம்பு போக முடியாது. ஆனால் 4 அடி நீளம் இருக்கும், 1 அடி இது இருக்குது. எப்படி போடுறான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. இது கொத்தனார் எவ்வளோ கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஒரு லைக் போட்டு விடுங்க. இதை பாருங்கள், அவர் உடம்ப கூட பார்த்துருங்க. இது கிடக்கந்து பூசாரு. இதை பாருங்கள், இந்த காட்டவை இங்கே பாருங்கள், மேலே லேப்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லேப் தான் இங்கே இருக்குது. இந்த பாருங்க, இது பாருங்கள், இது இப்போ தான் இதுதான் பூசார் பாருங்கள். இதில் பாருங்கள், இதான் பார்த்துங்க. இந்த லேப்டில் எப்படி ஃபுல்லாக பூசணும், எப்படி பூசிக்கான்னு பாருங்கள். அதை பூசிட்டாரு. இப்போ அடுத்து இதை பூசிட்டாரு. இந்த இன்னும் அதில் கீழே பூசாருன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி பூசாருன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. எப்படி கொத்தனார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான்னு பாருங்கள். இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். கோழிக்கூடு ஒரு கோழிக்கூடு மாதிரி இருக்கு. ஆனால் வீடு பெரிய வீடு. வீட்டெல்லாம் பார்த்துக்கிறேன் பாருங்கள், எல்லாம் போட்டுருக்காரு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்து பூசுத்தாரு. பாருங்க எப்படி பாருங்க. பாருங்க, இது அதை இப்போ தான் பூஜை விட்டுருக்காரு. இங்கே பாருங்க, இதெல்லாம் மேலே லாப்ட்டு கீழே